ப்ரோ நான் ஜிம்முக்கு போகணுன்னு நினைக்கிறேன், ஆனால் அங்கே போய் நான் என்ன பண்ணணுன்னு எனக்கு சுத்தமாக ஐடியா இல்லை ப்ரோ. நம்ம அடிச்சிருக்க அடி உச்சனச்ச அடி அடுத்த நாள் காலையில் எழுந்துக்கவே முடியாது. ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். ஈவன் அது வந்தால் சந்தோஷப்படுற அளவுக்கு அது ரொம்ப கம்மியாக இருக்கும். ரிசல்ட்ஸே வரல, அப்போ நான் ஒர்க் அவுட்டை மாற்றணுமான்னு சில பேர் கேட்பாங்க. வாரமாயிரம் படத்தில் ஐ நீட் திஸ். அதனாலேயே இந்த வீடியோ இஸ் an exclusive வீடியோ. யாருன்னா 9 years ஆஃப் ஜிம் எக்ஸ்பீரியன்ஸை வெறும் 9 minutesல சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டால் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு பி ப்ரூட்டலி ஹானஸ்ட் வித் யூ, வாய்ப்பே இல்லை. பட் நெக்ஸ்ட் வர 9 minutes என் கூட ஸ்பெண்ட் பண்ணுறதுனால நீங்கள் ஜிம் பிகினராக இருந்தீங்கன்னா நான் சொல்கிற எல்லாத்தையும் உங்கள் ஒர்க் அவுட் பிளானில் இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஃபாஸ்ட் அண்ட் மசில் க்ரோத்தை வித்தின் ஒரு 9 monthsல பார்க்க முடியும். இல்லை நான் ஆல்ரெடி ஜிம்முக்கு போகிறேன், இன்டர்மீடியட் லெவலில் இருக்கீங்கன்னா ஒரு 9 weeksல இந்த ரிசல்ட்ஸை நீங்கள் பார்க்குறதுக்கு சான்சஸ் ஆர் ஹை. ஸோ இது எல்லாமே என்னோட 9 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸில் மட்டும் நான் சொல்ல, ஐ அனலைஸ்ட் அவுட் ஆஃப் ரிசர்ச் அண்ட் ஸ்டடீஸ். இது எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி தான் இந்த வீடியோ பண்ணுறேன். ஸோ ஐ டோன்ட் நோ வேர் யூ கெட் ஆல் திஸ் இன்ஃபர்மேஷன் டுகெதர். அதனாலேயே இந்த வீடியோ இஸ் an exclusive வீடியோ. நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாருக்குமே ஒரு டவுட் இருக்கும். பேக்கேஜ் ஒன்று பார்த்தா 9 years ஒர்க் அவுட் பண்ண ஆள் மாதிரியே இல்லையே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். எனக்கு புரியுது. என் கோல் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி வந்து ஐ ஜஸ்ட் வாண்ட் டு பி a fit athletic guy. ஸோ அதை தாண்டி எனக்கு பல்க் பண்ணணும், ஹியூஜ் ஆகணும்னு இல்லை. அதனாலேயே எனக்கு இந்த சப்ளிமெண்ட்ஸ் லைக் கிரியேட்டின், ப்ரோட்டீன் பவுடர் இது எதுவுமே எனக்கு தேவைப்படல. நான் சுத்தமான பத்தினின்னு சொல்லலாம். இதனால தான் நான் வந்து கொஞ்சம் ஒல்லியாக தெரியுவேன். தட்ஸ் த ஃபேக்ட். நான் 9 months ஆல்ரெடி சொல்லிட்டேன், ரொம்ப பேசாமல் டேரெக்டாக கண்டென்ட்டில் குதிச்சுப்போம். ஸோ இந்த வீடியோவை நான் 3 ஃபேஸாக பிரிச்சிருக்கேன். த ஃபர்ஸ்ட் ஃபேஸ் இஸ் கோயிங் டு பி த ஃபவுண்டேஷன், ஜஸ்ட் ஸ்டார்ட் த ஒர்க் அவுட். ப்ரோ நான் ஜிம்முக்கு போகணுன்னு நினைக்கிறேன், ஆனால் அங்கே போய் நான் என்ன பண்ணணுன்னு எனக்கு சுத்தமாக ஐடியா இல்லை ப்ரோ. ஸோ இதை ரிசால்வ் பண்ணுறதுக்கு 2 சிம்பிள் ஸ்டெப்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன், காசு இருந்தால் ஒரு பிடி போட்டு ஜாயின் பண்ணுறேங்க. ஒரு நல்ல ட்ரெயினர் கிடச்சாங்கன்னா இட்ஸ் கோயிங் டு பி வொர்த் இட் ஃபார் யூ. இல்லை அப்படின்னா ஜஸ்ட் ஜாயின் த ஜிம். அங்கே எப்படி இருந்தாலும் இந்த ட்ரெயினர்ஸ் வந்து உங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுவாங்க. இல்லை ப்ரோ என் ஜிம்மில் எவனும் சப்போர்ட் பண்ண மாட்டான் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னா மார்னிங் இல்லை ஈவினிங் வந்து கன்வீனியன்ட்டான டைமில் போங்க. நீங்கள் கொஞ்சம் தப்பாக ஒர்க் அவுட் பண்ணும்போது யாருனா ஒரு அண்ணா வந்து உங்களை கரெக்ட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. தப்பாகுதுண்ணா கரெக்ட் ஒர்க் அவுட்டை கரெக்ட் பண்ண ட்ரை பண்ணுவார். ஸோ அவரோட கைடன்ஸில் ஒரு 1 month இல்லை 2 months வந்து நீங்கள் ஒர்க் அவுட்டை வந்து போடுங்க. அப்போ உங்களுக்கு தெரிஞ்சிடும், ஓகே இந்த மசில்லாம் நான் வந்து ஹிட் பண்ணுறேன் இந்த ஒர்க் அவுட் அப்போ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாரிட்டி கிடச்சிடும். தென் யூ கேன் ஸ்டைவ் ஆகும். ஸோ திஸ் இஸ் த சிம்பிள் டெக்னிக் யூ கேன் ஃபாலோ. ஃபஸ்ட் நாள் ஒர்க் அவுட் போட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். நம்ம அடிச்சிருக்க அடி உச்சனச்ச அடி அடுத்த நாள் காலையில் எழுந்துக்கவே முடியாது. இதை தான் வந்து டாம்ஸ்னு சொல்லுவாங்க, டிலேட் ஆன்செட் மசில் சோர்னஸ். இது எல்லாருக்குமே இருக்கும், பட் பிகினர்ஸாக இருக்கும்போது ரொம்ப அதிகமாக இருக்கும். நம்ம ஒர்க் அவுட் போடும்போது உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மசில் ஃபைபர்ஸில் டைனி டேமேஜஸ் நடக்கும். இதோட ரெக்கவரி ப்ராசஸ் அப்போ தான் அந்த மசில் சோர்னஸ் இருக்கும். உண்மையாக சொல்லணுன்னா இது ரொம்பவே அதிகமாக இருக்கும் ஃபஸ்ட்டு இனிஷியல் ஸ்டேஜஸில். பட் ஓவர் த மந்த்ஸ் ஓவர் த இயர்ஸ் கொஞ்சம் கூட இருக்காது, ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். ஈவன் அது வந்தால் சந்தோஷப்படுற அளவுக்கு அது ரொம்ப கம்மியாக இருக்கும். இது ஏன் அவ்வளோ சொல்கிறேன்னா ஐ டோன்ட் வாண்ட் பீப்புள் டு குவிட் அட் த இனிஷியல் ஃபேஸ் பிகாஸ் ஆஃப் திஸ். சரி ப்ரோ நான் வந்து ஒரு 2 மாதம் போட்டேன், எனக்கு சுத்தமாக ரிசல்ட்ஸே வரல, அப்போ நான் ஒர்க் அவுட்டை மாற்றணுமான்னு சில பேர் கேட்பாங்க. இதை கண்டுபிடிக்க 2011 டைம் கோர்ஸ் ஆஃப் ஹைப்பர்ட்ரோஃபின்னு ஒரு ரிசர்ச் பேப்பர் ரிலீஸ் ஆகுது. 25 அன்ட்ரெயின்ட் மென், இது வரைக்கும் ஜிம்முக்கே போகாத ஆளுங்களை வச்சு ஒரு ரிசர்ச் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஒரு 8 weeks ஆஃப் ஹை ரெசிஸ்டன்ஸ் ப்ரோக்ராமில் அவங்கள இன்வால்வ் பண்ணுறாங்க. எதுக்காகனா எப்போ அவங்களுக்கு எவிடென்ட்டான மசில் க்ரோத் வருது அப்படின்னு கண்டுபிடிக்க. ஸோ ஃபர்ஸ்ட் 1 to 4 weeksை எர்லி ஹைப்பர்ட்ரோஃபின்னு சொல்கிறாங்க. இதில் மசில் க்ரோத் இருக்கும், பெருசாக தெரியாது, பட் அந்த இண்டிவிஜுவலால் கொஞ்சம் ஸ்ட்ரென்த்தை ஃபீல் பண்ண முடியும். அப்போ இன்னும் அதையே கண்டினியூ பண்ணும்போது 8 to 12 weeks அந்த டைமில் அவங்களால ஃபிசிக்கலாக அந்த மசிலை ஃபீல் பண்ண முடியும். உங்கள் கொலீகோ, காலேஜில் இருக்க ஃப்ரெண்டோ, இல்லை கேர்ள் ஃப்ரெண்டோ, இல்லை க்ரஷோ யாராக இருந்தாலும் அந்த டைமில் ஏய் நீ ஜிம்மு போறியா அப்படின்னு கேட்குற அளவுக்கு அந்த 8 to 12 weeks ரேஞ்சில் தான் தெரியும். ஸோ இதனால் நான் என்ன சொல்கிறேன்னா ஒரு 90 days, 12 weeksனால் 84 days, பட் 90 days ஜிம்முக்கு போனால் மட்டும்தான் உங்களால் ரிசல்ட்ஸே பார்க்க முடியும். அந்த 90 நாளுமே தொடர்ந்து ஜிம்முக்கு போகணுமா கேட்டிங்கன்னா இல்லை, தொடர்ந்து பாருங்கள். நான் சொல்கிறேன், இது வரைக்கும் பண்ணாலே ஃபேஸ் 1 நம்ம முடிச்சிட்டோம். ஃபேஸ் 2க்குள்ளே வரும். ஃபேஸ் 2வில் வந்தோடனே ஒரே ஒரு கான்செப்ட் தான், ஒர்க் அவுட், ஈட், ரெக்கவர், ரிப்பீட். ஏதோ டிஷர்ட் பின்னாடி இருந்தது, அதை நான் இங்கே யூஸ் பண்ணிட்டேன். பட் மேட்ரு என்னென்னா வாட்எவர் யூ ஈட் இட் கால்குலேட்டட் ஆஸ் அ கேலரிஸ். இந்த கேலரிஸை 3 மேக்ரோ நியூட்ரியன்ஸாக பிரிக்க முடியும். ஃபர்ஸ்ட் ஒன் ஃபேட், செகண்ட் ஒன் கார்போஹைட்ரேட்ஸ், தேர்ட் ஒன் தான் ப்ரோட்டீன். இப்போ ஜிம்முக்கு போகிறவனும் சரி போகாதவனும் சரி எல்லாருக்குமே இந்த ப்ரோட்டீனை சாப்பிட்டா மசில் க்ரோ ஆகிடும் அப்படின்ற ஒரு மெத்
all over the internet பரவி இருக்குது. பட் யூ ஆல்சோ நீட் டு கன்சியூம் ஃபேட் அண்ட் கார்போஹைட்ரேட்ஸ் ஃபார் மசில் க்ரோத். இது இல்லாமல் ப்ரோட்டீனை வச்சு மட்டும் மசில் க்ரோத்தை நம்மளால் பார்க்க முடியாது. ப்ரோட்டீனோட ரேஷியோ அதிகமாக இருக்கும். தட்ஸ் திங். சரி, அப்போ ப்ரோட்டீன் கன்சியூம் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணணும் ப்ரோ அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ரொம்ப சிம்பிள். காலேஜ் போகிற காசு கம்மியாக இருக்க மாணவர்களுக்கும் சரி, வேலைக்கு போகிற டைம் கம்மியாக இருக்க என்ன மாதிரி இளைஞர்களுக்கும் சரி, கடவுள் படைச்ச ஈஸி அண்ட் மோஸ்ட் இன்க்ரெடிபிள் சோர்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன் ஒரு நிமிஷம். இவன் அடிச்சுக்க ஆளே கிடையாது. ஸோ அந்த வாரமாயிரம் படத்தில் அப்படின்ற மாதிரி இவன் இல்லாமல் நம்மளோட என்டையரான டயட் சிஸ்டம் எப்படி ஒர்க் ஆகும்னு எனக்கு லிட்டரலாக ஐடியாவே கிடையாது. பிகாஸ் திஸ் இஸ் த ஈஸியஸ்ட் அண்ட் த மோஸ்ட் சீப்பஸ்ட் ப்ரோட்டீன் சோர்ஸ். யூ கேன் லிட்ரலி ஈட் எவ்ரி சிங்கிள் டே. இதை நான் ஆல் ஓவர் ரொம்ப வருஷமாக சாப்பிட்டுட்ருக்கேன். எந்த ஒரு பிரச்சனையும் வந்ததில்லை. தாராளமாக இந்த சோர்ஸ் ஆஃப் ப்ரோட்டீனை கன்சியூம் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். முட்டையை ரொம்ப புகழ்கிறேன்னு நினைக்காதீங்க. இட்ஸ் பியாண்ட் யூஸ்ஃபுல் தென் யூ திங்க். ஸோ இது இல்லாமல் நான் ப்ரோட்டீன் எடுக்கிறேன், டயட் எடுக்கிறேன், ஒர்க் அவுட் கரெக்டாக போகிறேன், அப்போயுமே மசில் க்ரோத்தை பார்க்க முடியல ப்ரோ அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, there should be something you are missing out in your sleep cycle or recovery. ஒரு ஜிம் பிகினராக இருந்தீங்கன்னா நான் 5 நாள் ஜிம்முக்கு போனால் போதும்னு சொல்வேன். இல்லை 4 நாள் போனால் கூட போதும். ஸோ சிம்பிளாக ஸ்பிட் பண்ணணும்னா மண்டே செஸ்ட், டியூஸ்டே பேக், வெனஸ்டே லெட்ஸ், தேர்ஸ்டே ஷோல்டர், ஃப்ரைடே ட்ரை அண்ட் பை, சாட்டர்டே சண்டே லீவ் எடுத்துகிட்டு ஜாலியாக வீட்டில் வந்துட்டு மறுபடியும் மண்டேலேருந்து ஆரம்பிக்கலாம். இது ப்ரோ ஸ்பிளிட்னு சொல்லுவோம். இது 3 months ஃபாலோ பண்ணால் யூ நோ த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த மசில்ஸ் அண்ட் எந்தெந்த மசிலுக்கு என்னென்ன ஒர்க் அவுட் போடுறோன்றது ஓரளவுக்கு மைண்டு செட் ஆகிடும். அப்புறம் அதை ஃபாலோ பண்ணிவிட்டு அப்புறம் ஸ்ப்ளிட்டாக மாற்றிக்கலாம். உங்களுக்கு எது சூட்டபுளாக இருக்கோ அந்த ஸ்ப்ளிட்டை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். பட் ஃபஸ்ட் 3 months யூ ஸ்டிக் டு எ வெரி சிம்பிள் ஒர்க் அவுட் பிளான். இதை பண்ணிவிட்டு கரெக்டாக தூங்கலைன்னா கண்டிப்பாக மசில் க்ரோத் இருக்காது. யூ ஷுட் ஹேவ் டு 7 hours ஆஃப் ஸ்லீப். 8 மணி நேரம் என்னால் தூங்க முடியும்னு நினச்சிங்கன்னா வெல் அண்ட் குட், கேன் ஸ்லீப். அது ரெக்கவரிக்கும் சரி, மென்டல் ஹெல்த்துக்கும் சரி, எல்லாத்துக்குமே அது யூஸ்ஃபுல்லாக தான் இருப்போது. இதெல்லாம் கரெக்டாக பண்ணிங்கன்னா யூ குட் மூவ் இன் டு த phase 3. ஈகோ லிஃப்டிங்கு கண்டிப்பாக ஒரு மென்டாலிட்டிக்கு தள்ளப்படுவோம். எனக்கு ஒரு 20 வயசு இருக்கும். இப்போ ராகேஷ் ஒர்க் அவுட் போடுற ஒரு நல்ல ஃபிசிக் இருக்க ஒரு மனிதனாக இருக்கார். ஜிம்முக்கெலாம் போகிறாரு. காலேஜ் டைம் வேறு. கொஞ்சம் துடிப்பாக தான் இருப்பார். என்ன பண்ணுறாரு, பக்கத்தில் அதே ஏஜ் குரூப்பில் ஒரு பையன் பெஞ்ச் ப்ரெஸ் போடுறான். நானும் இந்த சைடு போட்டுட்ருக்கேன். அவன் என்னை விட ஃபஸ்ட்டே அதிகமாக வெயிட்டு போட ஆரம்பிச்சிட்டான். நீ யாரா ஜோபி என்னை விட வெயிட் அதிகமாக போடுறேன்னு அவனை விட அதிகமாக லோட் பண்ணி இறங்கிட்டேன். தூக்க முடியல. அப்படியே செஸ்ட் மேலே வச்சுட்டு கூப்பிட்றேன். இப்போ 2-3 ஆளுங்க அந்த பையனை அந்த ராடை தூக்கி மேலே வச்சது தான் கதை. ஸோ ஈகோ லிஃப்டிங் நாட் கோயிங் டு பி அன் ஆப்ஷன். அந்த டைமில் அது பண்ணி இன்ஜுரி எதுவும் ஆகலை, தப்பிச்சிட்டேன். பட் இன்ஜுரி ஆச்சுன்னா இன்னுமே சினாரியோ மோசமாயிடும். ஸோ எந்த வெயிட் எடுத்தாலும் 6 rep போடுற மாதிரி நான் வச்சுப்பேன். பட் தெர் இஸ் சம்திங் கால்ட் ஹைப்பர்ட்ரோஃபி ரெப் ரேஞ்ச். ஸோ இதை கண்டுபிடிக்கிறதுக்காக 2021 ஒரு ரிசர்ச் ஸ்டடி நடத்துகிறாங்க. ஒரு 240 இண்டிவிஜுவல்ஸ்க்கு ஹைப்பர்ட்ரோஃபி எந்த ரெப் ரேஞ்சில் கிடைக்குதுன்றதை டெஸ்ட் பண்ணுறதுக்காக. ஸோ 3 ரெப்பாக இதை பிரிக்கிறாங்க. லோ ரெப் ரேஞ்ச் கம்மியான ரெப்ஸ், 6 rep மேட்ச் அது மாதிரி போடுறது. ஹை ரெப் ரேஞ்ச் 15 reps இல்லை 20 reps மேலே போடுறது. இன்னொன்று ரெப் ரேஞ்ச் ஸ்வீட் ஸ்பாட்னு கூட சொல்லலாம், 8 to 12. ஸோ இது 3த்தையுமே 3 குரூப்பாக டிவைட் பண்ணி அவங்கள ஒர்க் அவுட் பண்ண வைக்கிறாங்க. அட் த எண்ட் ஆஃப் த ரிசல்ட்ஸ் இவங்க 3 பேருக்குமே மேசிவான டிஃப்ரென்ஸ் எதுவுமே கிடையாது. எவ்ரி ரெப் ரேஞ்ச் ஒர்க்ஸ் இஃப் யூ ஒர்க் அவுட் அன்டில் ஃபெயிலியர். நீங்கள் எந்த விதமான ரெப்ஸ் போட்டாலும் சரி, ஃபெயிலியர் வரைக்கும் ட்ரெயின் பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட சிமிலரான மசில் க்ரோத் தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. பட் ஐ ஆல்வேஸ் ப்ரிஃபர் டு கோ வித் 8 to 12 reps. ஏன்னா அதிகமான ரெப்ஸ் போட்டால் ஈஸியாக ஃபெட்டிக் ஆகிடுவோம். கம்மியான ரெப்ஸ் போட்டால் இன்ஜுரி ஆகிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ கோ வித் த ஸ்வீட் ஸ்பாட் சம்திங் கால் 8 to 12. பட் எப்போ ஒரு வெயிட்டை என்னால் ஈஸியாக 15 இல்லை 20 reps மேலே போட முடியுதோ அப்போ நான் வெயிட்டை ஆட் பண்ணிப்பேன். இந்த விஷயம், இந்த ட்ரெயின் டு ஃபெயிலியர்ன்ற விஷயத்தை நிறைய பிகினர்ஸ், லிட்டரலாக நிறைய சின்ன பசங்க என்கிட்ட பேசும்போது கூட அவங்க ஒர்க் அவுட் பிளானில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதே இல்லை. அதனாலேயே அவங்களால ரிசல்ட்ஸை பார்க்கவே முடியாது. எவிடென்ட்டான ரிசல்ட்ஸ் கண்டிப்பாக இருக்காது. இப்போ நான் சொன்ன எல்லாத்தையுமே கரெக்டாக பண்ணிங்கன்னா மசில் க்ரோத் கண்டிப்பாக இருக்கும். பட் யூ நீட் டு ட்ராக் த ப்ராசஸ். அதுக்கு வீக்லி வெயிட் எடுக்கணும். அதுக்காக வீக்லி 1 time வெயிட் எடுக்கிறது கண்டிப்பாக கரெக்டாக இருக்காது. மார்னிங் எழுந்ததும் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு ஒரே டைமில் வெயிட் எடுக்கணும். அதை 7 நாளுமே எடுக்கணும். அதோட மீன் வேல்யூ, அது அந்த 7 நாள் எடுத்த வேல்யூ எல்லாத்தையும் ஆட் பண்ணி டிவைட் பை 7 பண்ணிங்கன்னா மீன் கிடச்சிடும். அந்த மீன் வேல்யூ தான் அந்த வீக்கோட வெயிட்.
சப்போஸ் நான் வெயிட் அதிகமாகணும்னு நினச்சேன்னா த வீக்ஸ் ஐ ஷுட் கெயின் த வெயிட். இல்லை நான் வெயிட் கம்மியாகணும்னு நினச்சேன்னா த வீக்ஸ் ஐ நீட் டு ரெடியூஸ் மை வெயிட். இதுக்கு நான் ஃபஸ்ட்டு சொன்ன அந்த மேக்ரோஸை ஹேண்டில் பண்ணணும். ஸோ இது எல்லாத்தையுமே கம்பைன் பண்ணி ஒன்று ஒன்றா ஆட் பண்ணிட்டே வர்றப்ப யூ வில் டெஃபினெட்லி see the results what you want to see. ஸோ இதுதான் என்னோடய 9 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ். ஐ ஆல்சோ ஆடட் இதுக்காக என்னோடய பழைய ஃபோட்டோஸ், பழைய வீடியோஸ், பழைய நினைவுகள், த மூமெண்ட்ஸ் ஆஃப் எம்பாரஸ்மெண்ட் எல்லாத்தையும் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த எஃபர்ட்ஸுக்கு நீங்கள் எதனா பண்ணணும்னு நினச்சிங்கன்னா தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்கள். இங்கே சப்ஸ்கிரைப் கூட இப்போ பண்ண வேணாம். நான் வீக்லி வீடியோஸ் போடுவேன், உங்கள் ஃபீல்டு கண்டிப்பாக மறுபடியும் வருவேன். அப்போ அந்த வீடியோஸ்லாம் பார்த்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா யூ கேன் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். பட் ஃபார் நவ் just give me a comment. I would love to see all your comments. So with that being said, we have only one life to live. Why don't we make it extraordinary?